இன்சொல் அமுது வழங்குபவர் தா. ராமலிங்கம் அவர்கள். பொதுவாக எதை கேட்டாலும் இது என்னால் முடியும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். முடியாது என்ற சொல் நம் அகராதியிலே இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இது உண்மைதான். என்னால் முடியும் என்று நினைப்பது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. என்னால் முடியாது என்று சொல்லுவது ஒரு நம்பிக்கையின்மையினுடைய வெளிப்பாடு. என்னால் முடியாது என்று சொன்னால் நான் கோழையாக தெரிகிறேன். எனவே என்னால் முடியும் என்கிற வார்த்தை தான் ஒரு சிறந்த செயல் வீரனாக என்னை காட்டுகிறது. இது உண்மைதான். ஆனால் இதற்கு நேர் மாறான கருத்து ஒன்று உண்டு. சில நேரங்களில் என்னால் முடியாது என்று சொல்லவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். என்னால் முடியாது என்று சொல்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் மிக கண்டிப்பாக ஆமாம். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பல சமயங்களிலே நட்பு காரணமாக அல்லது பழக்கம் காரணமாக என்னால் முடியாத சில வேலைகளை கூட சிலர் கொண்டு வந்து என் மீது திணிக்கலாம். இதை எனக்காக கொஞ்சம் பண்ணுங்க ப்ளீஸ் என்பார்கள். சில சமயங்களிலே மிக அவசரமாக அலுவலகத்துக்கு கிளம்பி கொண்டிருப்பீர்கள். காலையில் 7:30 8 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து என் குடும்ப பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை உங்ககிட்ட பேசினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் பேச வேண்டும் என்று ஆரம்பிப்பார்கள். இதை ஒரு நாகரீகம் கருதி அவர்களுடன் நீங்கள் பேச உட்கார்ந்தால் உங்களுடைய அன்றைய பொழுது நரகமாகும். உங்களால் நேரத்துக்கு குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, கிளம்ப முடியாது, அலுவலக வேலைகள் பாதிக்கும். இப்படி வருகிறவரிடம் எப்படி பேசுவது என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நாகரிகமாக இப்போது என்னால் பேச முடியாது என்பதை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நான் பேச முடியாது சார் இப்போ என்று முகத்தில் அடித்தார் போல் சொல்ல வேண்டாம். ஆனால் இயலாது என்பதை அவர் புரிகிறார் போல் சொல்லத்தான் வேண்டும். ஏற்கனவே அலுவலகத்தில் அலுவலக வேலைகள் நிறைய இருக்கிறது என்று வையுங்கள். எல்லா அலுவலகத்திலையும் எல்லா சூழல்லையும் சில பேர் இருப்பாங்க. எப்படின்னா, வேலை செய்கிறவங்க கிட்டேயே வேலை நிறைய கொண்டு வந்து போடுவாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க. தங்களுடைய வேலையை கொண்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் இதை ரொம்ப நல்லா செய்வீங்க, செய்து முடிச்சிருங்க, நீங்கள் நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் அந்த வேலையை ஒப்புக்கொண்டால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வேலையை செய்ய முடியாமல் திணற வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாவோம். அப்போ இனிமையான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய நேரத்தை பற்றி கவலைப்படாமல் நம்மிடம் வேலை வாங்க யார் வருகிறார்களோ அவர்களிடம் முடியாது என்று சொல்லி பழக வேண்டும். என்னால் முடியும், என்னிடம் எவ்வளவு வேலை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று நின்றால் நம்முடைய வேலைதான் பாதிக்கப்படும். எனவே என்னால் முடியும் என்று சொல்லுவது எந்த அளவிற்கு சரியோ அந்த அளவிற்கு சரியான ஆட்களை பார்த்து இது முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லவும் நாம் பழகிக்கொள்வது அவசியம்தான். இன்சொல் அமுது வழங்கியவர் த. ராமலிங்கம் அவர்கள்.